வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இஸ்மன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா, போன வீடியோவிலலாம் நம்ம முன்னாடி வீடியோவில் எக்கை வச்சு சூப்பரான முறையில் எக் 65 நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, மிக்க நன்றி. இப்போ அதே சேம் ப்ராசஸ் தான், லைட்டாக அதை மசாலா மட்டும் மாறுது, அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம டிஷ் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பாயில் எக்கை வச்சு சூப்பரான முறையில் எக் லாலிபப் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம போகிறோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்து அடுப்பத்தை வச்சாச்சு. அடுப்பத்தை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இந்த இதில் வந்து நம்ம முட்டையை உள்ளார ஜாயின் பண்ணிக்கலாம். முட்டை வந்து மேக்ஸிமம் உடையாத முட்டையாக பார்த்து, நல்லதாக பார்த்து உள்ளார ஜாயின் பண்ணிடுங்க. பாருங்கள் நண்பர்களே, சூப்பரான முறையில் நம்ம வந்து முட்டையை வேக வச்சிட்டோம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, முட்டையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கு. இப்போ அப்படியே நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம், வாங்க. பாருங்கள் நண்பர்களே, இப்போ வந்து நம்ம இந்த கேரட் சோறு, பீட்ரூட் சோறு எல்லாமே நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ அதால் இந்த இதில் வந்து நம்ம முட்டையை அப்படியே சொரவி எடுத்துக்கலாம். இருக்கிற எல்லா முட்டையுமே, இந்த 2 ஹோல் இருக்கும், சின்னது இது பெருசு, நம்ம சாய்ஸ் தான். இது வேணாலும் நம்ம அப்படியே சொரவி எடுத்துக்கலாம். உள்ளார அந்த மஞ்சள் கருவு இருக்குது, மஞ்சள் கருவு எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே நம்ம சொரவிக்கலாம். அதே மாதிரி நம்ம வேக வச்ச எல்லா முட்டையுமே சொரவி எடுத்துடலாம். பாருங்கள் நண்பர்களே, சூப்பரான முறையில் நம்ம வந்து முட்டையை வந்து அப்படியே நல்லா சீவி எடுத்துட்டோம். பார்க்கறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே சூப்பராக இருக்குது. இது அப்படியே ஒன் சைடை வச்சுருவோம். நம்ம அடுத்த மசாலாவை ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த முட்டை கூட வந்து நம்ம ஒரு 2 பல் பூண்டு, ஒரு துண்டு சின்ன துண்டாக இஞ்சி, இதை நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம அப்படியே பூண்டையும் நம்ம அதே மாதிரி சொரவி உள்ளே போட்டுடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். நான் வந்து முட்டை சீவன மாதிரியே சரி சீவி போட்டுடலாம் அப்படின்னுக்காக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி. இப்போ பாருங்கள், நம்ம முட்டை, பூண்டு, இஞ்சி போட்டாச்சு. அது கூடவே வந்து சின்ன சின்ன பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா, பெருசாக இருந்துச்சுன்னா 1, சின்னதாக இருந்துச்சுன்னா 2, அந்த 2 பச்சை மிளகா உள்ளார போட்டுக்கலாம். பாருங்கள், அது கூடவே வந்து 3 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தலை நம்ம சும்மா சிறிதளவு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் நம்ம உள்ளார போட்டுடலாம். அது கூடவே கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே நம்ம போடக்கூடாது, கையில் போட்டு நல்லா ஒரு இது பண்ணி போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தியும் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக போட்டால் போதும். ஏன்னா வந்து நம்ம வந்து இது காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஜாயின் பண்ணியிருக்கோம், மிளகுத்தூள் ஜாயின் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து மிளகாய் தூளும் ஜாயின் பண்ணியிருக்கோம், எல்லாம் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் வந்து ருசிக்கேற்ற நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மெயினானதே அதுதான். அது கூடவே கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம வந்து எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம வந்து
மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம், ஏன்னா வந்து அந்த முட்டையிலேயே வந்து ஈரப்பதம் இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இன்னொரு பொருள் ஜாயின் பண்ணணும், அதையும் நம்ம பார்க்கலாம். கடல மாவு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவே நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். தண்ணி வந்து எச்சா நம்ம ஊற்றக்கூடாது, சரிங்களா? லைட்டாக தெளித்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். ஒரு ஈரப்பதமாக இருக்கணும். பாருங்கள் நண்பர்களே, சூப்பரான முறையில் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இது அப்படியே ஒரு மூலையில் இருக்கட்டும். அடுத்த மேல் கோட்டிங்க்கு நம்ம ப்ராசஸ் பண்ணிடலாம். பாருங்கள் நண்பர்களே, நம்ம சூப்பராக முறையில் நம்ம வந்து வச்சாச்சு. இப்போ இதுலேயே ஈரப்பதம் இருக்கும். நம்ம அப்படியே ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம், ஒரு மீடியம் சைஸில். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி சூப்பராக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் தயாரிக்க போகிறோம். அதுக்கு பிரெட்டை இந்த மூலையில் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்ம அறுத்தரலாம். அது நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம போட்டு ஒரு அரை அரைச்சிடலாம். பாருங்கள் நண்பர்களே, சூப்பரான முறையில் நம்ம பிரெட் க்ரம்ஸு தயார் பண்ணிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டை தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இந்த ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிடலாம். பாருங்கள் நண்பர்களே, நம்மளுக்கு வந்து அந்த பிணைஞ்சது இருக்குது, அது உருண்டை பிடிச்சது இருக்குது, முட்டை அடித்து வச்சுருக்கோம், பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஓகே. இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஆயில் சூடாகிட்டுருக்கு. சூடாக இருக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு இது என்ன எடுத்து அப்படியே நம்ம உள்ளார போடலாம். உள்ளார போட்டு அதுக்கு மேலே நம்ம அப்படியே ஊற்றலாம். பண்ண உடனே அதை அப்படியே நம்ம எடுத்து அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போடலாம். பிரெட் க்ரம்ஸில் போட்டோடனே ப்ரெட்டெல்லாம் அதில் போட்டுட்டோம். முடித்த உடனே அதை அப்படியே கொண்டு போய் நம்ம ஆயிலில் போடலாம். இதே மாதிரி நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள் நண்பர்களே, சூப்பரான முறையில் நம்ம வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம். நல்லா ப்ரௌனிஷாக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்த பின்னாடி தான் நம்ம எடுக்கணும். நம்ம அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள் நண்பர்களே, சூப்பரான முறையில் நம்மளுக்கு லெக் லாலிபப் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஃபைனலாக ஒன்று பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதுலேயும் குச்சி இன்சைட் பண்ணணும்.
ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, சூப்பரான முறையில் நம்ம வந்து எக் லாலிபப் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. பார்த்தீங்களா, அப்படியே வேற லெவலில் இருக்குங்க எக் லாலிபப்பு. அதான் உண்மையிலேயே மேலால் நம்ம பிரெட் கிரம்ஸ் போட்டோம், நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள வேக வச்ச முட்டைனால அந்த மசாலாவோட சேர்ந்து நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்குங்க. நல்லா வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹெல்த்தான ஃபுட்டு இது. இதில் வந்து மற்றபடி வந்து ஃபுட் கலரோ வேறு எதுவுமே நம்ம ஜாயின் பண்ணல. அவ்வளோதான் நண்பர்களே, இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமானது நம்ம வில்லேஜ் ஃபுட் ஏரியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸோட நெக்ஸ்ட் வந்து உங்களை நான் பார்க்குறேன். பை பை பாய்.